இந்தியாவில் தற்போது மக்களவை தேர்தல் நடந்து வருகிறது. 4 கட்ட வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்திருக்கிறது. தேர்தல் நடந்து வரும் இந்த சமயத்தில் இந்தியா மீது வெளிநாடுகளின் கவனமும் பார்வையும் அதிகமாக இருந்து வருகிறது. ஒரு புறம் இந்தியாவை புகழ்ந்தும் மறுபுறம் இந்தியாவை விமர்சித்தும் உலக நாடுகள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. இப்படியான கருத்துக்களுக்கு இந்தியா வெளியுறவுத்துறையும் பதில் கொடுத்து வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் இந்தியா வல்லரசாக வளருவதாகவும் பாகிஸ்தான் மோசமான நிலையை அடைவதாகவும் அந்நாட்டு அமைச்சர் பேசிய விஷயம் உலகளவில் கவனத்தை ஈர்த்தது. இப்போது பாகிஸ்தானை சொந்த நாடாக கொண்ட அமெரிக்கா வாழ் தொழிலதிபர் ஒருவர் பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்கிறார். பாக் அமெரிக்க தொழிலதிபர் சஜித் தாரன் பிரதமர் மோடி இந்தியாவை புதிய உயரத்திற்கு அழைத்துச் சென்ற மிகவும் வலிமையான தலைவர் என்று பாராட்டியிருக்கிறார். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என நம்பிக்கை தெரிவித்தார். நரேந்திர மோடியின் தலைமை இந்தியாவுக்கு மட்டுமின்றி பிராந்தியத்துக்கும் உலகத்துக்கும் நல்லது செய்யும் என்றும் பாகிஸ்தானுக்கும் அவரை போன்ற தலைவர் தேவை என்றும் தரான் பேசியிருக்கிறார். மேலும் 90ஸ்களில் அமெரிக்கா சென்று பால்டிமோர் நகரில் குடியேறிய சஜித் தாரன் தனது சொந்த நாடான பாகிஸ்தானின் அரசியல் தலைவர்களுடன் இன்னும் நெருங்கிய உறவை கொண்டுள்ளார். மோடி அற்புதமான மனிதர், பிறப்பிலேயே தலைவர். அவரது தலைமை இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் நன்மை பயக்கும். தனது அரசியல் எதிர்காலத்தை பணயம் வைத்து பாதகமான சூழ்நிலையிலும் பாகிஸ்தானுக்கு சென்ற ஒரே பிரதமர் அவர்தான். அப்படிப்பட்ட தலைவர் நம் நாட்டிற்கும் கிடைக்க வேண்டும் என நம்புகிறோம். அவர் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வர்த்தகத்தை தொடங்குவார் என்று நம்புகிறோம். மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்று 3வது முறை ஆட்சி அமைப்பார் என்றார் தரார். தொடர்ந்து பேசிய அவர் இந்தியாவில் 97 கோடி மக்கள் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்தி வாக்கு செலுத்தியது அதிசயம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. மோடியின் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 2024 இந்தியாவின் வளர்ச்சி பிரமிக்க வைக்கும் என அனைவரும் பேசுகிறார்கள். எதிர்காலத்தில் இந்திய ஜனநாயகத்தில் இருந்து அனைவரும் பாடம் கற்றுக்கொள்வார்கள் என இந்தியாவில் மோடியின் ஆட்சியை பாராட்டி தள்ளி இருக்கிறார் அமெரிக்க வாழ் பாகிஸ்தான் தொழிலதிபர். பின்னர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் அமைதியின்மை குறித்து பேசிய தரார் இது POK உட்பட நாட்டின் பல பகுதிகளில் சமூக அமைதியின்மைக்கு வழிவகுத்தது என்றார். மின் கட்டண உயர்வுதான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்களுக்கு முக்கிய காரணம் என்றார். பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடி கடுமையாக உள்ளது. பணவீக்கம் பெருமளவில் அதிகரித்துள்ளது. பெட்ரோல் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. வரியை அதிகரிக்க வேண்டும் என்று IMF சொல்லுகிறது. மின் கட்டணமும் அதிகரித்துள்ளது. ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை உள்ளது என பாகிஸ்தானின் அவல நிலை குறித்து பேசினார் தரார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நேற்று தனது இரு கரங்களை கூப்பி வணங்கி வேட்பு மனுவை பிரதமர் மோடி தாக்கல் செய்தார். இதை தேர்தல் அதிகாரியாக இருந்து பெற்றுக்கொண்ட IAS அதிகாரியான ஆட்சியர் S. ராஜலிங்கம் ஒரு தமிழர் ஆவார். வாரணாசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிரதமர் மோடி சரியாக நண்பகல் 12 மணிக்கு நுழைந்தார். அவருடன் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பிரதமர் மோடி மனுவின் பரிந்துரையாளர்கள் 4 உடன் இருந்தார். தனது இருக்கையில் அமர்ந்திருந்த ஆட்சியர் ராஜலிங்கம் முன்பாக நேராக சென்று பணியுடன் நின்றார் பிரதமர் மோடி. தனது இரு கரங்களை கூப்பி வணங்கியவர் தனது வேட்பு மனுவை ஆட்சியரிடம் அளித்தார். பிறகு மனுவை அமர்ந்தபடி ஆட்சியர் ராஜலிங்கம் சரிபார்க்க பிரதமர் மோடி அமைதியாக நின்றிருந்தார். பிறகு உறுதிமொழியையும் வாசித்து காண்பித்தவரை அமர்ந்தபடியே ஆட்சியர் ராஜலிங்கம் வணங்கி அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்வுக்கு பின் தமிழரான ராஜலிங்கம் யார் என்ற தேடல்கள் சமூக வலைதளங்களில் பரவ துவங்கியது. தமிழகத்தின் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்த சுப்பையா மாலையம்மாள் தம்பதியரின் மூத்த மகன்தான் ராஜலிங்கம். திருச்சியின் நாரியசி அரசு பொறியியல் கல்லூரியின் வேதியியல் பிரிவில் 2003 பட்ட பெற்றவர். ஒசூரின் ஷன்பார் கெமிக்கல் நிறுவனத்தில் பணியாற்றினார். குடிமை பணி தேர்வை விரும்பி ஒரு வருடத்தில் தமது பணியை ராஜினாமா செய்தார். 2006 ஆண்டில் IPS தேர்வில் வென்றவர். UP மாநில மல்லிக்கரில் பணியை துவக்கினார். இதைத் தொடர்ந்து அவர் மீண்டும் குடிமை பணி தேர்வு எழுதினார். இதன் பயனாக 2009 IAS தேர்விலும் வெற்றி பெற்றார். தற்போது வாரணாசி மாவட்ட ஆட்சியராக ராஜலிங்கம் உள்ளார். அவரின் தலைமை நிர்வாகத்தில் கடந்த 2022 மற்றும் 2023 காசி தமிழ் சங்க விழாக்கள் 2 முறை நடைபெற்றன. பிரதமர் மோடியின் அபிமானத்தை ராஜலிங்கம் பெற்றுள்ளார். பல்வேறு கூட்டங்களில் பிரதமர் மோடி இவரை மிஸ்டர் ராஜலிங்கம் என்று பெயரை குறிப்பிட்டு அழைப்பது உண்டு. பரிந்துரையாளர்கள் பிரதமர் மோடியின் வேட்பு மனுவின் பரிந்துரையாளர்கள் மிகவும் கவனத்துடன் பிரதமர் மோடியால் தேர்வு செய்யப்பட்டனர். இதற்காக மொத்தம் 25 பரிந்துரையாளர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் முதலில் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களில் 4 பிரதமர் மோடி இறுதி செய்தார். இவர்களில் முக்கியமானவராக ஆச்சாரியா கணேஸ்வர் சாஸ்திரி டிராவிட் உள்ளார். இவர் அயோத்தியில் ராமர் கோயில் திறப்புக்கு நாள் குறித்த தலைமை பண்டிதர். 2ஆம் வாரண பைஜிநாத் பட்டேல் பாஜகவின் தொடக்க கால கட்சியான ஜனசங்க முதல் தொண்டராக இருப்பவர். இதர இருவரில் வாரணாசி மாவட்ட பாஜகவின் பொதுச் செயலாளர் சஞ்சய் சோன்கர் மற்றும் லால் சந்த் குஷ்வாஹா ஆகியோர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.